ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இது என்னோட மார்னிங் ரொட்டீன். இன்றைக்கி வெட்னஸ்டே மார்னிங். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி மசாலாவோ, லஞ்சுக்கு புதினா ரைஸ் அண்ட் சோயா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு குக்கரில் ஒயிட் ரைஸ் வந்து வேக வச்சுட்டேன். அப்புறம் மசாலாவுக்கு பொட்டேட்டோ எல்லாம் கட் பண்ணி பாயில் பண்ண குக்கரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ரெடி ஆகிற கேப்பில் வந்து பொரியலுக்கும் மசாலாவுக்கும் ஆனியன் கட் பண்ணி வச்சு இஞ்சி பூண்டு எல்லாமே இடித்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து பேனில் மசாலாவுக்கு தாளிப்பு போட்டுட்டு ஆனியன் குக் ஆகிற டைமில் வந்து புதினா பேஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மசாலாவுக்கும் இஞ்சி பூண்டு, டொமேட்டோ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி சைடில் அப்படியே வந்து புதினா ரைஸ்க்கும் தாளிப்பு போட்டுடலான்னு சொல்லி நான் புதினா ரைஸ்க்கும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கேஷ்யூ, பீனட் இதெல்லாமே போட்டு நெக்ஸ்ட்டு வந்து புதினா பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் போட்டு கொஞ்சம் நேரம் நான் குக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ அப்புறம் வந்து மசாலாவுக்கு பொட்டேட்டோ, மஞ்சத்தூள், சால்ட் போட்டு வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா புதினா ரைஸ்க்கு ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணி ஆற வச்சுருந்தேன். ஸோ நான் அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அகெயின் 2 பேன் வச்சு பூரிக்கு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் சோயா பண்ணுறதுக்காக ஆனியன், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நான் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த சோயாவை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மிளகாத்தூள், சால்ட்டு, மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். காஃபிக்கும் மில்க் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ காஃபி பவுடர், சுகர் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஹீட் ஆனதும் நான் ஆல்ரெடி வந்து மாவு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் டக்குன்னு பூரி எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். நான் மார்னிங் 6 o'clock எழுந்துச்சு நான் இப்படி தான் குக் பண்ணுவேன். நான் எப்போவுமே 6:30க்கு எழுந்திரிப்பேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு 6 o'clock எழுந்திரிச்சேன். ஸோ அதனால் கடன்னு பண்ணதால் என்னால் அங்கங்கே கரெக்டாக டேக் எடுக்க முடியல. ஒரே பிளேஸில் வச்சு தான் எடுத்திருந்தேன். நீங்கள் டெய்லி எப்படி குக் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys. Bye bye. See you in next vlog.